ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய பால் வச்சு ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு க்ரீம், பீட்ரு, அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க், இந்த மாதிரி எந்த பொருட்களுமே தேவையே இல்லை. வீட்டில் இருக்க எளிமையான பொருட்கள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மரில் நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு சேரும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போது கேரமல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பட்டர்ஸ்காட்சுக்கு கேரமல் தான் ஒரு முக்கியமான பொருள். அது பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்க்கரையை தண்ணி ஊற்றாமல் இது போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரைச்சிக்கிறணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா கரைஞ்சிட்டு நல்ல ஒரு தேன் கலர் வரது வரைக்கும் இதே போல் கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு தேன் கலர் வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் இருக்கும். பட்டர் கரையிறது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு இருக்கும். அதை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு பிடிக்கலைன்னா நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு ஒரு பட்டர் ஷீட்டில் இதை ஊற்றி அப்படியே காய வச்சுருங்க. பட்டர் ஷீட் இல்லைன்னா நார்மலாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவின பிளேட்டில் கூட இதை ஊற்றி நீங்கள் நல்லா காய வைக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் வச்சு காய வச்சுருக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் வேகமாக இதை பட்டர் ஷீட்லேயோ இல்லைனா நெய் தடவின பிளேட்லேயோ மாற்றிடணும். அப்படி இல்லைன்னா நம்ம கடாயிலேயே இந்த ரெசிபி நல்லா ஒட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேகமாக செயல்படணும். இது இப்போ நல்லா காயட்டும். ஒரு 1 மணி நேரம் நல்லா அப்படியே காய விட்டுருங்க. இது காயறதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐஸ்கிரீம் ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் 1/2 லிட்டர் அளவு நல்லா கெட்டியான ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ரிப்பரேஷன் இருக்குது, அதையும் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க. கட்டிகள் இருந்ததுன்னா நம்ம குல்ஃபி செய்யும்போது அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டியாக நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது அந்தளவுக்கு சுவையாகவோ டேஸ்ட்டாகவோ வராது. ஸோ இது போல் கட்டிகள் இல்லாமல் முதலையே நம்ம கரைச்சிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பேனில் சேர்த்து வச்சுருந்த அந்த 1/2 லிட்டர் பால் நல்லா கொதி பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல மைதா மாவு, அதுக்கப்புறம் பால் கலவை, அதை இது கூட சேர்த்துட்டு விஸ்க் வச்சு மறுபடிக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் கலந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி கலக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். லேசாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும் போது இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சுவை அதிகம் சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இது ஒரு முறமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்மளுடைய அந்த கேரமல் நல்லா இறுகி நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இதை லேசாக இது போல் உடச்சி விடுங்க. சின்ன பீசஸாக எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு உடச்சி விட்டுக்கணும். இதுக்காக தான் நம்ம பட்டர் ஷீட்டில் கொட்டி வைக்கிறோம். எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பார்த்தீங்கல்ல. இதுவே நம்ம நெய் தடவாத பிளேட்லேயோ இல்லை நார்மலான பிளேட்லேயோ கொட்டி வச்சோன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை சின்ன பீஸாக உடைச்சதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இது போல் நைஸாக பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த நைஸான பொடியை நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுட்ருக்கோம்ல பால், அது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த அரைச்ச பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
அதாவது நம்ம கேரமல் பொடி அரைச்சோம்ல அதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமயத்தில் இதை வந்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. முழுமையாக இது ஆறணும். நல்லா இது முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு இதை அப்படியே ஏர்டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதுக்கு மேலாப்பில் நான் வந்து கொஞ்சம் போல் கேரமல் பண்ணது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து மேலாப்பில் தூவி விட போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரோட ஐஸ்கிரீம் கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் அதே டிஃபன் பாக்ஸில் ஊற்றி மூடி வச்சிங்கன்னா, அதாவது 8 மணி நேரம், 2வது தடவை மூடி வைக்கும்போது 8 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே க்ரீமியாக டெக்ஸ்சர் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் கிறிஸ்டலாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சா போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மேலாப்பில் அந்த கேரமெல்லாம் தூவியாச்சு. இதை மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் ஷீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடியை வச்சு நீங்கள் டைட்டாக மூடினீங்கன்னா நல்லாவே ஏர் டைட்டாக மூட முடியும். அதுக்காக நம்ம வந்து பட்டர் ஷீட் வச்சு மூடி இருக்கோம். இது எதுக்காகனா ஐஸ்கிரீம் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக. இதை வந்து இப்போ 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஐஸ்கிரீம் ரொம்பவே க்ரீமியாக சுவையாக தயாராகிருச்சு. இதை நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக கொஞ்சம் போல் அந்த பட்டர்ஸ்காட்சுடைய அந்த ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் கேரமல் வந்து தூவியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், கடைசியாக தூவணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.